ஓம் शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச தத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவான் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக உருந்துரை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது மண்ணு சிற்றோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம். 9வது சிகித்வஜன் கதை. பாடல் 7 படிக்கலாம். 7-8 வரைக்கும் பார்த்துருக்குறோம். கதையின் தொடர்ச்சிக்காக 7-8 2 படிக்கலாம். ஆத்ம தத்துவ ஞானம் ஒன்றாலும் அல்லது பிறப்பராது என்றெண்ணி ஊற்றமொரு தத்பரராய் அதில் மனமாய் அதில் சேர்ந்த உயிராய் நித்தம் சாற்றும் அதில் நிட்டையராய் அதற்கடுத்தோர் சார்பாய் சான்றோர்கள் பூஜைக்கு ஏற்ற செயலால் சிறிதும் இடைவிடா பரிசயமாய் 2 பேரும் தம்மில் தாம் உணர்ந்துளராய் அதற்கடுத்த ஆச்சாரம் தரித்து நீள்நாள் விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார் பின்பந்த விவேகமங்கை அம்மைக்கா நல்ல பத ஒழுக்கினால் பேரறிஞர் அருளிச் செய்த செம்மை சாத்திரப் பொருள்கள் தரிக்கலாம் அளவறிந்து திருந்த கேட்டு. சிகித்வஜன் என்ற ராஜா நல்ல தர்ம சிந்தனை உள்ளவன், செங்கோல் முறைப்படி ஆட்சி செய்யக்கூடிய பேரரசன், எல்லா விதமான நற்குணங்களும் வீரமும் அறிவும் நிறைந்தவன். சூடாளை என்ற பெண்ணை மணமுடித்து இருவரும் ஈருடல் ஒருகிராய் வாழ்ந்து வந்தனர். 2 பேருமே நற்குணங்கள் அறிவு என அனைத்திலும் ஒருவருக்கொருவர் சமமாய் இருந்தனர். குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக தார்மீக முறைப்படி வாழ்ந்தார்கள். மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி இளமை கழிந்தது. முதுமை பருவத்தை அடைந்தனர். விவேக வைராக்கியமானது ஏற்பட்டது. அவர்களுடைய புண்ணிய பரிபாகத்தினால விவேக வைராக்கியம் ஏற்படுகின்றது. இந்த உலக சுகம் எதிலும் நமக்கு நிறைவானது கிடைக்கவில்லை. ஆகவே இந்த இன்ப துன்பமயமான பிறவியிலிருந்து விடுபட்டு பிறவாத நிலையை அடைவதற்கான ஆத்ம ஞான சாதனைகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான நிறைவை தரும் என்று இருவரும் ஒருங்கே சிந்தித்தனர்.
7வது பாடலில் பார்த்தோம். ஆத்ம தத்துவ ஞானம் ஒன்றாலும் அல்லது பிறப்பறாது என்று எண்ணி, ஆத்ம தத்துவ ஞானத்தினால் அல்லாமல் இந்த பிறவியிலிருந்து விடுதலை என்பது இல்லை என்பதை அறிந்து, நல்ல பெரியோர்களிடமிருந்து கேட்டு சாஸ்திரங்கள் மூலமாக அறிந்து, ஊற்றமுறு தத்பரராய் அதில் மனமாய் அந்த ஆத்ம ஞானத்தையே லட்சியமாக கொண்டவராய், அதையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பவராய், அதில் சேர்ந்த உயிராய் நித்தம் சாற்றும் அதில் நிஷ்டையராய், அந்த வேதாந்த தத்துவ விஷயங்களையே பெரு சான்றோர்கள் மூலமாக கேட்டு அறிந்து அதையே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பவராய், அதற்கு அடுத்தோர் சார்வாய் சான்றோர்கள் பூஜைக்கு ஏற்ற செயலாய், அதை அந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும் என்ற தீவிரமான விருப்பத்தோடு அதற்கான சான்றோர்களை, அறிஞர்களை, குருமார்களை அணுகி அவர்களுக்கு பூஜை செய்து இடைவிடா பரிசயமாய் 2 பேரும் தொடர்ந்து அவர்கள் வாயிலாக வேதாந்த சாஸ்திரங்களை ஸ்ரவணம் செய்து, இருவரும் ஒருங்கே ஸ்ரவணம் செய்து, அவ்வாறு கேட்ட விஷயங்களை ஒருவருக்கொருவர் கலந்து கொண்டு தம்மில் தாம் உணர்ந்துணராய் அடுத்தடுத்த ஆச்சாரம் தரித்து நீள்நாள் விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார். ஒருவருக்கொருவர் அந்த தத்துவ விசாரம் செய்து குருவிடம் கேட்ட விஷயங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு அதை குறித்த ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு மனனம் செய்து அதற்கு அடுத்த ஆச்சாரம் தரித்து, அதற்கான முறையான ஆச்சார விஷயங்கள் எல்லாம் எதையும் விடாமல் முறையாக கடைபிடித்து நீள்நாள் விம்முற்ற மகிழ்ச்சியராய் விளங்கினார். நீண்ட நாள் அவர்கள் இந்த வேதாந்த சாஸ்திர விசாரத்திலேயே மகிழ்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு அந்த விவேக மங்கை அம்மைக்கா நல்ல பத ஒழுங்கினால் பேரறிஞர் அருளி செய்த செம்மை சாத்திர பொருள்கள் தரிக்கலாம் அளவறிந்து திருந்த கேட்டு. 2 பேரில் சிகித்வஜன் சூடாலை ராஜாராணி 2 பேர், கணவன் மனைவி 2 பேரில் அந்த மனைவி சூடாலைக்கு விவேக மங்கை, நல்ல விவேகமுடைய அந்த பெண், நல்ல ஆச்சார அனுஷ்டானம், குரு பக்தி இதெல்லாம் நன்கு நிறைந்திருந்த அந்த மங்கைக்கு, அந்த மனைவிக்கு சூடாலைக்கு, மங்கை அம்மைக்கா, அம்மைங்கிறது தாய், மங்கை அந்த விவேக சூடாலை என்னும் அந்த பெண்ணுக்கு நல்ல பத ஒழுக்கினார். அவருடைய புண்ணிய பரிபாக்கத்தினால், அவருடைய தீவிரமான முமுட்சுத்துவத்தினால், தீவிரமான பக்தி ஸ்ரத்தையினால், தீவிரமான ஆச்சார அனுஷ்டானத்தினால் அறிஞர்கள் அருளி செய்த குருமார்கள் அருளி செய்த செம்மை சாத்திர பொருள்கள் தரிக்கலாம் அளவறிந்து திருந்த கேட்டு, அந்த சாஸ்திர பொருள்களை நன்றாக உள்வாங்கி அதை நன்றாக தொடர்ந்து கேட்டு சிந்தித்து, 2 பேரில் பொதுவாக அப்படித்தானே இருக்கு. பசங்களை விட ஸ்கூல் படிப்புலேயே கேர்ள்ஸு தான் அதிக மார்க் வாங்குகிறாங்க, அதிகமாக பாஸ் ஆகுறாங்கன்னா, இப்போது முதலாவதாக பெண்கள் தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த சிகித்வஜன் சூடாலை கதையில் சூடாலைக்கு விவேகம் விரைவாக வருகின்றது. அதை தெளிவாக அவள் சிந்தனை செய்கின்றார். சிகித்வஜனை விட அவள் தெளிந்த அறிவுடையவராக முதலாவதாக இருக்கின்றாள். அதனால் அவள் அந்த வேதாந்த விஷயங்களை, கேட்ட விஷயங்களை நன்கு சிந்தனை செய்கின்றாள், நிதித்தியாசனம் செய்கின்றாள். அல்லது சூடாலையினுடைய மனது, அவருடைய விவேக விசாரம் அதை வர்ணிக்கின்றார். எள்ளுரா வியாபாரம் இல்லாமை 2ம் இன்றி வெள்ளிதாய் விளங்கிய நற்புத்தியால் சூடாலை விசாரிக்கின்றாள். எள்ளுரா வியாபாரம்னா வியாபாரங்கிறது செய்கை செயல், அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய கர்மாக்கள், தர்மம்.
எல்லோரால்னா விளக்கத்தக்க, விளக்கத்தகாத, விட முடியாத அவசியம் செய்ய வேண்டிய நித்திய நைமித்திய கர்மாக்களை மட்டும், வியாபாரம் இல்லாமை, அந்த செயல்களை செய்த பிறகு வேறு செயல்கள் எதுவும் இல்லாமல், இரண்டும் இன்றி வெள்ளிதாய் விளங்கிய நற்புத்தியால் இதை அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்கின்றால் மற்ற தேவையில்லாத விவகாரங்கள் எதையும் செய்வது இல்லை. அவ்வாறு செய்கின்ற பொழுதும் செய்யாமல் இருக்கின்ற பொழுதும் அதில் பற்று இல்லாதவளாக, அதில் சிந்தை செய்யாதவளாக, அது அதிக முக்கியத்துவம் கொடுக்காதவளாக, செய்கிற கடமையை செய்கின்றார், அது இயல்பாக நடந்து கொண்டு இருக்குது. தினசரி செய்கின்ற வேலைகளை நம்ம ரொட்டீனாக பண்ணுற பொழுது அது பாட்டுக்கு போய் கொண்டு இருக்கும். அதை செய்யணுங்கிற சங்கல்பமும் இல்லை, விடணுங்கிற சங்கல்பமும் இல்லை. அடிப்படை ஷரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு பகவத்கீதையில் சொன்னார். அப்படி சரீரம் நிலை பெறுவதற்கான குறைந்தபட்ச கர்மாக்களை மட்டும் செய்து கொண்டு, நல்ல பல் விளக்கிறது, குடிக்கிறது, சாப்பிட்றது, தூங்கிறது, அப்புறம் ஜபம் தியானம் இந்த முதலான ஆச்சார அனுஷ்டானங்களை முறையாக கடைபிடிக்கிறது, இதை மட்டுமே செய்து கொண்டு அதை செய்கிறதுலேயும் ஒரு மனது அதில் முழுமையாக இல்லாமல் அது பாட்டுக்கு ரொட்டீன் நடந்து கொண்டு இருக்கு. மனது வேதாந்த சிந்தனையிலேயே இருக்கின்றது. அல்ல செயல் செய்கின்ற பொழுதும், அன்றாட குடும்ப காரியங்களை சொந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதும், அவைகள் இல்லாத பொழுதும் மனது அதே ஒரே சிந்தனையில் இருப்பதாய், வெள்ளிதாய்னா தூயதாய் விளங்கிய நற்புத்தியால், நன்க தெளிவாக விளங்குகின்ற இந்த வேதாந்த சாஸ்திர சிந்தனையினால் சூடாலை விசாரிக்கின்றார். அந்த புத்தியினால், விவேகத்தினால் சூடாலை தத்துவ விஷயங்களை சிந்தனை செய்கின்றார், நிதித்தியாசனம் செய்கின்றார் அல்லது மனனம் செய்கின்றார், ஆராய்கின்றார், சிந்திக்கின்றார். கேட்ட விஷயங்களை தனிமையான இடத்துல உட்கார்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என்ன சிந்தனை பண்ணுறார்? சிந்தனா கிரமம் வருகின்றது. நான் யார் என்று சிந்திக்க தொடங்குகின்றார். குரு உபதேசத்தை கேட்டதை வைத்து கொண்டு சிந்தனை செய்ய தொடங்குகின்றார். தெள்ளியே தன்னை முதல் நோக்கி நான் என்று எத்தை செப்புகின்றோம். உள்ளரா இம்மோகம் ஆருடையது எவ்வாறு எங்கு உதித்தது எத்தால். தன்னை முதல் நோக்கி நான் என்று எத்தை செப்புகின்றோம். நான் என்று நாம் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்னு தன்னிடத்திலிருந்து சிந்தனையை ஆரம்பிக்கிறார். நான் யார் என்பதுதான் கேள்வி. வேதாந்தத்துக்கான விஷயமே, அடிப்படை விஷயமே நான் யார் என்பது தானே. நான் யாருங்கிற சிந்தனையோடு அவள் சிந்தனையை தொடங்குகின்றாள். நான் யார்? தெள்ளியே தன்னை நோக்கி, தன்னை தெளிவாக தன்னை பார்த்து நான் என்று நாம் எதை சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று எத்தை செப்புகின்றோம். எதை நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எது இங்கே நானாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே நானா? எது உண்மையான நான்? ஏன்னா ஒவ்வொரு சமயத்திலையும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான எண்ணம் இருக்குது. இந்த நான்கிற விஷயத்தில் அது தெளிவில்லாமலே பல மாறுபட்ட கருத்துக்களோடு, மாறுபட்ட விருத்திகளோடு இந்த நான்கிறத நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம், விவகாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொழுது உடம்பை நான் வைத்து நான் இன்னார், ஆண் பெண், அப்புறம் உடம்போட குணங்கள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கருப்பு சிவப்பு இதெல்லாம் வைத்துக்கொண்டு உடம்போட தர்மம், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இல்லை நோயாளி, இப்படியான உடம்போட ஜாதி இன அடையாளங்கள், உடம்போட குணங்கள், உடம்போட தன்மை, இதெல்லாத்தையுமே நம்ம நான் என்று உடம்பையே நான் வைத்து அதெல்லாம் நம்முடையது என்று விவகரிக்கின்றோம். அதுக்கப்புறம் மனதோட சம்பந்தப்படுத்தி சில சமயங்களில் மனதை நான் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். மனதோட உணர்ச்சிகள், மனது அன்பாக இருந்தால் நான் அன்பானவன், மனது அடிக்கடி கோபப்படக்கூடியதுன்னா நான் கோபக்காரன், இந்த மாதிரி மனது சுகத்தை அனுபவிக்கின்ற பொழுது நான் சுகி, துக்கத்தை அனுபவித்தா நான் துக்கி, இப்படி மனதோட தர்மங்களையும் நம்முடைய தர்மங்களாக கருதி மனதை நான்னு சொல்கிறோம். உண்மையிலே உடம்பு நானா மனது நானா? உடம்போட அபிமானம் கொண்டு இருக்கிற பொழுது உடம்பை நான்னு சொல்கிறோம். அதையே உடம்புக்கு ஏதாவது கோளாறு சரியில்லைன்னா டாக்டரை போகிற பொழுது என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோம்.
இப்போ என்னுடையது எப்படி நானாக இருக்க முடியும்? என்னுடையதுங்கிறது வேற, நான் என்பது வேற. ஆனால் விவகாரத்தில் நான் என்று சொன்னாலும் பல சமயங்களில் என்னுடையது, என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய உடல்நிலை என்று என்னுடையது என்று உடலை சொல்லுகின்றோம். என்னுடையதுன்னா நான் யார்? நான் அதை வைத்திருக்கிற ஆள், நான் அதற்கு வேறானவன்னு படுகின்றது. அப்படி உடம்பை விட்டுட்டு மனதை நான் வைத்து கொண்டு இருந்தால் அப்படி சில சமயங்களில் மனதின் மேல் அபிமானம் கொண்டு மனதோட குணங்கள் எல்லாம் நம்முடைய குணமாக வைத்து கொண்டு விவகாரம் பண்ணுறோம். அப்புறம் மனசு சரியில்லைனாக்க என்னுடைய மனது சரியில்லை, இன்றைக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இல்லை ஒரே சந்தோஷமாக இருக்குது என்று என்னுடைய மனது என்று அங்கேயும் என்னுடையதுங்கிறத பயன்படுத்துகிறோம். மனது நானாக இருந்தால் எப்படி என்னுடையதுன்னு சொல்ல முடியும்? இப்போ என்னுடைய சைக்கிள், என்னுடைய பைக்குனா, என்னுடைய பைக்குன்னு சொன்னால் அது எப்பொழுதும் என்னுடையது தான். பைக்கு எப்போயாவது நம்ம நான் நினைப்போமா? நான் பைக்கு அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமே. என்னுடையதுன்னு சொல்லிவிட்டு அது வேறு, நான் வேறு தான். நான் அதை அது உடைமை பொருள், நான் உரிமையாளன், நான் அதை பயன்படுத்தி கொண்டு இருப்பவன். அது வேறு, நான் வேறு. அது இல்லாமலும் நான் இருப்பேன்கிறது தான் உண்மை. ஆனால் அது புற விஷயங்களில் அப்படி இருக்குது. ஆனால் இந்த உடல் மனது இந்த விஷயத்தில் நம்ம அதை மாற்றி மாற்றி பயன்படுத்துகின்றோம். அதே மாதிரி புத்தியும் எடுத்துக்கொண்டோம்னா என்னுடைய அறிவிற்கு இது எட்டவில்லை, எனக்கு இது நன்றாக தெளிவாக தெரியும். அப்புறம் இது என்னுடையதுன்னு பயன்படுத்துறது. அப்புறம் என்னது? நான் புத்திசாலி, நான் மூடன், நான் ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு தெரிந்தவன் தெரியாதவன்னு அறிவினுடைய லட்சணங்கள் எல்லாம் நம்முடைய லட்சணமாக வைத்துக்கொண்டு நான் பட்டதாரி, நான் படிக்காதவன் இதெல்லாம் சொல்லுகின்றோம். அப்போ இது என்னுடையதான் நானா என்ற கேள்வி வருகின்றது. அதனால் உண்மையிலே எதை நான் என்று நாம் செப்புகின்றோம், எது உண்மையான நான், எது சரியான நான் என்ற கேள்வி, அதான் முதல் கேள்வி. அவ்வாறு சிந்தனை செய்கின்றார், ஆத்ம விசாரம் செய்கின்றார். உள்ளரா இம்மோகம் ஆருடையது? இந்த மனதில் நீங்காமல் இருக்கின்ற இந்த மோகமானது யாருக்கு இருக்கின்றது? மோகங்கிறது மயக்கமானது யாருக்கு இருக்கின்றது? இந்த நான் என்பது எவ்வாறு, எங்கு உதித்தது, எத்தால்? எவ்வாறு உதித்தது, எங்கு உதித்தது, எத்தால் உதித்தது? எப்படி தோன்றியது, எங்கு தோன்றியது, எந்த காரணத்தினால் தோன்றியது? இந்த நான், இந்த உடம்பு முதலானவை எங்கிருந்து வந்தது, எதனால் வந்தது? இந்த உடம்பு நான் என்ற எண்ணமானது எப்படி வந்தது? அதெல்லாம் சிந்தனை செய்கிறாள். அதுக்கப்புறம் ஒன்றொன்றாக எடுத்துக்கொண்டு ஸ்தூலமாக இருக்க உடம்புலேருந்து எடுத்துக்கொண்டு இது நானாக இருக்க முடியுமான்னு விசாரம் பண்ணி நான் இல்லை என்று நீக்குகின்றாள். 10வது பாடல். முதலான உடல் ஜடமாம் மூக்கமாம் நான் என்று மொழிகள் ஆகா, விதமான கரும ஞானேந்திரியங்கள் ஜடமாகி வெவ்வேறாகும், அதனால் நான் அன்றாகும் தடியினால் ஓடுகளை அசைக்குமா போல், திதமாக மனத்தாலே இவை ஈரைந்தும் சேட்டை செய்யும் அன்றே. முதலான உடல் ஜடமா மூக்கமா நான் என்று மொழிகள் ஆகா. இந்த உடலானது ஜடமானது. முதல்ல நமக்கு ஸ்தூலமாக நான் என்று மிக அதிகமான அபிமானம் கொள்ளப்பட்டிருக்கிறதா இருக்கிறது உடம்பு, ஸ்தூலமான உடம்பு. அதனால் முதலான முன்னே தோன்றுகின்ற முதலாவதாக நான் என்று சதா விளங்கி கொண்டிருக்கின்ற இந்த உடலானது எப்படிப்பட்டது? ஜடமானது. அது ஜடப்பொருள் தெரியும், பஞ்சபூத காரியம். உடம்புலேருந்து உயிர் போயிட்டாக்கா அதுக்கப்புறம் உடம்புக்கு விதமான இயக்கமும் இல்லை. அதில் உடம்பு தானாக சுதந்திரமான இருப்புடையது அல்ல, இயக்கமுடையது அல்ல. உயிரினுடைய சம்பந்தத்தினால் அதற்கு இருப்பானது இருக்கிறது, இயக்கமானது இருக்கின்றது. அது பஞ்சபூத காரியமாக இருக்குது. பஞ்சபூதம் ஜடம்னு தெரியும். இல்லை காரணம் ஜடமாக இருந்தால் காரியமும் ஜடமாக தான் இருக்கணும். காரணம் எப்படி இருக்கோ அப்படி தான் காரியம் இருக்கும். காரணம் ஜடம்னா காரியமும் ஜடம். இந்த உடம்பு ஜடமாக இருக்கின்றதுங்கிறது நமக்கு தெளிவான ஒரு விஷயம். ஆனால் நான்கிறது என்னது? நான்கிறது அறிவு பொருள். உடம்போ ஜடமானது. அப்படி இருக்கிற ஜடமான உடம்பு
எப்படி நானாக இருக்க முடியும்? ஏன்னா நான்கிறது உணர்வு, நான்கிறது அறிவு. ஒரு கல்லோ மண்ணோ பாறையோ நான் நினைக்குமா, பேசுமா, சொல்லுமான்னா அது சொல்லாது. அப்போ நான்கிற உணர்வு, நான்கிற அறிவு அங்கே இருக்கணும்னா அங்கே சேத்தனம் இருக்கணும், சைத்தன்யத்தன்மையானது இருக்கணும். சைத்தன்யம் ஒன்று தான் நான் என்று தன்னை நினைக்க முடியும். இந்த உடம்போ ஜடமானதாக இருக்கின்றது. இதை ஆகவே இது நான் என்று மொழியல் சரியானது அல்ல. அதனால் ஜடம் மூக்கம்னா அது அறிவு விவேகம் என்பதும் அங்கு இல்லை. சேதனத்தன்மை இல்லை, ஞானத்தன்மை இல்லை. அது உயிரற்ற பொருளாக இருக்கின்றது, இந்த ஜடமான பொருளாக இருக்கின்றது. உயிரோட சம்பந்தம் இல்லைன்னா சுதந்திரமான இருப்புடையதாக இல்லை, சுதந்திரமான அறிவுடையதாகவும் இல்லை. ஏன்னா ஊக்கங்கிறது விவேகம், அறிவு இன்மை. அதனால் இருப்பும் இல்லை, ஆத்மாவை விட்டுட்டு உடம்புக்கு இருப்பும் இல்லை, அறிவும் இல்லை. அதனால் இந்த உடம்பு அது மாத்திரமே நான் என்று சொல்லுதல், நினைத்தல் சரியானது அல்ல. அதனால் நான் என்று மொழிகள் ஆகா என்று சொல்வதற்கு உரியது ஆகாது. விதமான கரும ஞானேந்திரியங்கள் ஜடமாகி வெவ்வேறு ஆகும். உடம்பை நான் நினைக்க முடியாது, உடம்பை நான்கிறது நினைக்கிறது சரியில்லை. ஏன்னா உடம்பு ஜடமானது, மூக்கம் அறிவு இல்லாதது. கர்ம ஞான இந்திரியங்கள் அதை நான் நினைக்கலாமான அதற்கு அடுத்தபடியாக இருக்கிறது. இந்த உடம்பினுடைய அவயவமாக உறுப்பாக இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அதுவும் என்னது? அதுவும் ஜடம்தான். ஏன்னா உடம்பு ஜடம்னா உடம்போட உறுப்புகள் அவயவம் தானே கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள். அப்போ அவயவி எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவயவம் இருக்கும். அவயவத்தை உடைய அந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படித்தான் அதனுடைய உறுப்புகள் இருக்கும். இந்த கர்ம ஞான இந்திரியங்கள் இதெல்லாம் உடம்பினுடைய பகுதிகளாக இருக்கின்றன. இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் உடம்பாக இருக்குது. கர்ம ஞான இந்திரியங்கள் சேர்ந்த தொகுதி தான் உடம்பாக இருக்கக்கூடிய, இது தனி அது தனின்னு இல்லை. உடம்பு வேறு, கர்ம இந்திரியம் ஞான இந்திரியம் வேறேன்னு சொல்வதற்கு இல்லை. உடம்பினுடைய பகுதிகள் இவை. இப்பகுதிகள் சேர்ந்து தான் உடல்ங்கிற தோற்றமானது இருக்கின்றது. இப்போ உடல் ஜடம்னாக்க இந்த அதனுடைய பகுதிகள் அவயவங்களும் ஜடம்தான். அதுவும் பஞ்சபூத காரியம். அதனால் கர்ம ஞான இந்திரியங்கள் ஜடமாகி வெவ்வேறு ஆகும். வெவ்வேறாகும்னா பல பகுதிகளாக உடம்பின் கூறுகளாக அவைகள் தனித்தனியே இருக்கின்றன. நம்ம பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன், அப்புறம் நான் கேட்கிறேன்னா, இப்போ கண்ணு பார்க்குது, கண்ணோட நம்ம சேர்த்துக்கொண்டு நான் பார்க்கிறேன்கிறோம். பார்க்கலை கேட்குறோம்னா காதோடு சேர்த்துக்கொண்டு நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்னது? காது கேட்கிறது, நான் காது வழியாக கேட்கின்றேன் அப்படித்தான் சொல்லணும். அல்லது என்னுடைய காது கேட்கிறது, என்னுடைய கண் பார்க்கிறது, நான் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதனால் இவைகள் ஜடமானவை, ஆகவே நான் இல்லை. அப்புறம் இவைகள் பலவாக வெவ்வேறு ஆகும், ஜடமாகி வெவ்வேறாகும். அவைகள் பலவாக இருக்கின்றது. நான்கிற உணர்வு ஒன்று தான், அதை பலன்னு சொல்ல முடியாது. பார்க்கிற பொழுது பார்க்கிறேன், கேட்கிற பொழுது கேட்கிறேன்னு சொன்னாலும் அங்கே பார்ப்பவன் கேட்பவன் வேறு வேறு ஆளானா, எவன் பார்த்தானோ அவன் தான் கேட்கிறான். அந்த இந்திரியத்தோடு சேர்க்கிற பொழுது அந்த அடையாளத்தோடு சொன்னாலும் பார்ப்பவன் தான் கேட்பவனாக, அவனே பேசுபவனாக இருக்கின்றான். ஆகவே ஒன்றுதான். அவயவங்கள் பலவாக இருக்கு, நான்கிற உணர்வு ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த அவயவங்கள் கர்ம ஞான இந்திரியங்கள் நான் அல்ல. அது மட்டுமல்ல, நான் அறிவு பொருள், இவை ஜடப்பொருள். ஆகவே இவை நான் அல்ல. அதனால் நான் அன்றாகும். அதனால் ஜடமாகி வெவ்வேறு ஆகும், அதனால் நான் அன்றாகும். அது ஜடமாக இருக்கிறதுனால, வெவ்வேறாக இருக்கிறதுனால, பலவாக இருக்கிறதுனால அது நான் இல்லை. அதுக்கப்புறம் இந்த இவைகள் அப்போ எதனால் எப்படி இயங்குது? அதற்கு உள்ள மனது இருந்து இவைகளை இயக்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இவை ஜடமானது, சேத்தனம் இல்லை. இவை இயக்கப்படுகின்றன. இவற்றை இயக்குகின்ற வேறொன்று இருக்கின்றது. தடியினால் ஓடுகளை அசைக்குமா போல் திதமாகா மனத்தாலே இவை ஈரைந்தும் சேட்டை செய்யும் அன்றே.
இந்த ஈரைந்தும் இவை 10 கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள். இந்த 10 இந்திரியங்களும் மனதினாலே சேட்டை செய்கின்றன. மனதினால தூண்டப்பட்டு அவைகள் அவற்றினுடைய கர்மக்களை செய்கின்றன. மனத்தாலே இவை ஈரைந்தும் இந்த 10ம் சேட்டை செய்யும் அன்றே. மனசு எப்படிப்பட்டது? திதமாக, ஸ்திரமாக இல்லாதது, நிலையாக இல்லாத மனமானது இந்த கர்மாக்களை செய்து கொண்டு இருக்கின்றது. மனதானது இந்த இந்திரியங்களை தூண்டி அந்த மனதினுடைய தூண்டுதலால் இவைகள் செயல்படுகின்றன, செயல் செய்கின்றன. எது மாதிரி? அதற்கு உதாரணம் கொடுக்கிறார். தடியினால் ஓடுகளை அசைக்குமா போல். உடைந்த ஓட்டாஞ்சினிகள், அந்த ஓடு இருக்குது, மண்பானையுடைய உடைந்த பகுதிகள் இருக்குது, அதெல்லாம் கீழே கிடக்குதுன்னா அதெல்லாம் தானாக நகராது. ஏதோ ஒரு தடியினால் அவைகளை அசைத்து விட்டு அவை அசையும். அந்த மாதிரி தடியினால் ஓடுகளை அசைக்குமாறு போல, ஜடமான தானாக அசையாத ஒன்று இன்னொன்றினால் அசைக்கப்படுவது போல இந்த மனதினால் ஜடமான இந்த 10 உறுப்புகளும் 10 இந்திரியங்களும் செயல்கள் செய்கின்றன. ஆகவே இந்த இந்திரியங்கள் நான் அல்ல, அதற்கு வேறான ஒரு சைத்தன்யம் இருக்குது, அதை இயக்குவதாக அதற்கு மேலே ஒன்று இருக்குது, மனது. சரி, மனதை நான் நினைக்கலாமானா? அடுத்து மேற்கொண்டு சிந்தனை பண்ணுறார். மனது எப்படி இயங்குகின்றது? மனது சுதந்திரமான இருப்புடையதா, சுதந்திரமான இயக்கமுடையதான்னா அதை சிந்திக்கின்றார்கள். செறி தரு சங்கற்பம் எனும் சக்தியுள்ளதாய் ஜடமாம் சித்தம் தானும். ஏறி அடுத்த பாட்டு, 11வது பாட்டு. செறி தரு சங்கற்பம் எனும் சக்தியுள்ளதாய் ஜடமாம் சித்தம் தானும். எரி கவனால் கல் போல புந்தியின் நிச்சயத்தாலே இயக்கம் எய்தும். அறிவுறு புந்தியும் ஜடமாம் அறுதியிடலே வடிவாய் அகங்காரத்தால். நெறியுறு செய்கையை உருமால் பள்ளத்தால் ஓடுநதி நீர்களே போல். செறி தரு சங்கற்பம் எனும் சக்தியுள்ளதாய், இந்த மனமானது சங்கற்பத்தை செய்யக்கூடிய சக்தி உடையதாக, சங்கற்ப விகற்ப சக்தி உடையதாக மனமானது இருக்கின்றது. செறி தருன, செறின செறிந்திருக்கின்ற, மிகுந்து இருக்கின்ற, தொடர்ச்சியாக சங்கல்ப விகல்பம். மனசோட லட்சணமே தானே சொல்கிறோம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனக, சங்கல்ப விகல்பங்களை செய்வதாக இருக்கின்ற மனதானது, அந்த சக்தியை உடையதாக இருக்கின்ற மனதானது ஜடமாம் சித்தம் தானும் எரி கவனால் கல் போல் புந்தியின் நிச்சயத்தாலே இயக்கம் எய்தும். அது ஜடமாக இருக்கின்றது. இந்த மனசும் ஜடமாக இருக்குது. ஏன்னா அதுவும் பஞ்சபூத காரியம்தான், சூக்ஷ்மமான பஞ்சபூத காரியம்தான், சூக்ஷ்ம பஞ்சபூதங்களுடைய காரியம்தான் மனது. ஆகவே மனதும் ஜடமானது. சங்கல்ப விகல்ப சக்தி அதற்கு இருந்தாலும் அந்த மனது ஜடமானதாக இருக்கின்றது. இப்போ மனதை எது தூண்டுகின்றது, எது இயக்குகின்றது? சித்தம் தானும் எரி கவனால் கல் போல் புந்தியின் நிச்சயத்தாலே இயக்கம் எய்தும். இந்த கவட்டை இருக்கு, அந்த கவட்டையில் ஒரு கல்லை வச்சு எய்தா அந்த கல்லானது எப்படி செல்லுமோ, அப்போ கல் தானாக இயங்கக்கூடியது அல்ல, தானாக செயல்படக்கூடியது அல்ல, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லக்கூடியது அல்ல. அது ஒரு கவனில் வைத்து எய்யப்படுகின்ற பொழுது அந்த கல்லானது போகின்றது. அது மாதிரி இந்த புத்தியினுடைய நிச்சயத்தினால மனதானது இயங்குகின்றது, மனதானது செயல்படுகின்றது. அதனால் மனது தானாக மனது செயல்படுகின்றது, சங்கல்ப விகல்பங்களை கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை இயக்குவதாக புத்தியானது இருக்கின்றது. புத்தியினுடைய நிச்சயத்தினால மனதானது இயக்கத்தை அடைந்திருக்கின்றது. அதனால் மனது ஜடமானது, மனது நான் இல்லை. மனதை இயக்குகின்ற மனதிற்கு வேறான புத்தி சக்தியானது இருக்கின்றது. சரி, புத்தியை நான் சொல்லிடலாமான? புத்தி சுதந்திரமானதா? புத்தி தானா அறிவுடையதா? அது நான் என்று நினைக்கலாமானா? அடுத்த விசாரம், அறிவுறு புத்தியும் ஜடமாம். அந்த மனதை அறிகின்ற புத்தியும் ஜடம். ஏன்னா அதுவும் அதே சூக்ஷ்ம பஞ்சபூதத்திலிருந்து தோன்றியதா, பஞ்சபூத காரியம்தான்.
அந்த கரணம் அதுவும் ஒரு அவயவம் தான். சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு அவயவமாக மனது இருப்பது போல புத்தியும் ஒரு அவயவமாக இருக்கின்றது. ஆனால் இந்த புத்தியும் ஜடமான ஒன்றுதான். அறிவுறு புத்தியும் ஜடமாம். அந்த மனதை அறிகின்ற புத்தியும் ஜடமானது. அறுதி இடலே வடிவாய் அகங்காரத்தால் நெறியுறு செய்கையை உருமால் பள்ளத்தால் ஓடு நீர்களே போல. இந்த புத்தியையும் இயக்கிறது அகங்காரம். இந்த புத்தியினுடைய சொரூபம் என்ன? அறுதியிடலே வடிவாய். முதல்ல எப்படி சங்கல்பம் மனதினுடைய தன்மை, மனதினுடைய சொரூபம். புத்தியினுடைய சொரூபம் அறுதியிடலே வடிவாய். அறுதியிடுதல் நிச்சயித்தல். நிச்சயாத்மிகா புத்திகி. நிச்சயமான ஞானம் எதுவோ, நிச்சயித்த எண்ணம் எதுவோ, நிச்சயமான தெளிவான எண்ணம் எதுவோ அந்த எண்ணத்துக்கு தான் புத்தின்னு பேர். அந்த எண்ணமும் அகங்காரத்தால் நடத்தப்படுகின்றது. அதனால் அந்த புத்தியும் சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல, அது அகங்காரத்தினுடைய தூண்டுதலால் நடக்கின்றது. நெறியுறு செய்கை உருமால். அந்த அகங்காரத்தினுடைய ஒழுங்குபடுத்தப்பட்ட செய்கையினால் புத்தியானது செயல்படுகின்றது. எது மாதிரி? பள்ளத்தால் ஓடு நதி நீர்களே போல. பள்ளத்தில் இயல்பாக நதி நீரானது அந்த பள்ளத்தை நோக்கி ஓடுவது போல. இந்த நதி ஜலமானது, அது ஜடமானது தான். ஆனால் அது பள்ளம் இருக்கிற பொழுது அந்த பள்ளத்தை நோக்கி ஓடும் தன்மை அதற்கு இயல்பாக இருக்கின்றது. திரவ வடிவமாக இருக்கிறதுனால அந்த தன்மை இருக்குது. அந்த மாதிரி இந்த புத்தியானது அகங்காரத்தால் தூண்டப்பட்டு புத்தியானது செயல்படுகிறது. ஆகவே புத்தி ஜடம், அதுவும் நான் அல்ல. அதற்கு மேலே அகங்காரம் இருந்து அதை நடத்துகின்றது, இயக்குகின்றது. சரி, அகங்காரத்தை நான் நினைக்கலாமா, சொல்லலாமானா? அடுத்த பாடல் 12வது பாடல். தீது அகங்காரம் ஜடமாய் பயனிலியாய் அவசமாய் ஜீவனாலே சாதமுறும் இது சிறுவர் மயக்கத்தில் பேய் தோன்றும் தன்மை போலாம். ஓதிய ஜீவனும் தொழிலே வடிவாய் காற்று உருவாகி இதயமுற்று மேதகைய சுகுமாரராய் உள்ளே மற்றொன்றன் மேவி வாழும். இது அகங்காரம். இந்த ஜீவனை சம்சாரத்தில் ஆழ்த்துகின்ற அகங்காரமானது, விருப்பு வெறுப்பு முதலானவைகளை கொண்டிருக்கின்ற அகங்காரமானது. அதனால் துன்பத்தை உண்டு பண்ணுகின்ற அகங்காரம். அதனால் தீது அகங்காரம்னா அகங்காரமானது ஜடமாய், அதுவும் ஜடமானதாக இருக்குது. ஏன்னா அதுவும் அந்த காரணத்தினுடைய ஒரு உறுப்பு தான் அகங்காரங்கிறதும். அதனால் அது ஜடமானது, அதுவும் சூக்ஷ்ம பஞ்சபூத காரியம். பயனிலியாய், அதற்குன்னு ஒரு சொந்தமான இருப்பு, ஒரு பயனெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது இருக்கிறது, அவ்வளோதான். பயனிலியாய் அவசமாய், தன்னுடைய வசத்தில் இல்லாததாய், சுதந்திரம் இல்லாததாய், ஜீவனாலே அவசமாய் ஜீவனாலே சாதமுறும் இது சிறுவர் மயக்கத்தில் பேய் தோன்றும் தன்மை போலா. அவசமாய், அதுவும் தன்னுடைய சுதந்திரமாக தானே சேதனத்தன்மை உடையதாக, அறியும் தன்மை உடையதாக இல்லை, அதுவும் ஜடமானதாக இருக்குது. தனக்குன்னு ஒரு சொந்த இருப்பு இல்லாததாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட அது ஜீவனாலே, அது பிரதிபிம்ப சைத்தன்யமாகிய ஜீவனாலே இயக்கம் பெற்றதாக இருக்கின்றது. அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். சாதமுறும் இது சிறுவர் மயக்கத்தில் பேய் தோன்றும் தன்மை போலாம். சாதமுறும்னா மயக்கத்தை அடைந்திருக்கின்ற குழந்தைகள், சிறுவர்கள் மயக்கத்தில் பேய் தோன்றும் தன்மை போலாம். குழந்தைகள் பேயை பார்க்கறது, பிசாசை பார்க்கறது, ஏதோ பார்க்குறது, அந்த மாதிரி அது பார்க்கின்ற அது மாதிரி இருக்கின்றது. அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக அவைகள் பார்க்கின்றன. குழந்தைகள் பார்ப்பது போல இந்த அகங்காரமானது. அமிர்தேஸ்வரானந்தம் மியூட் பண்ணி வைங்க, சத்தம் பெருசாக இருக்குது. பேய் தோன்றும் தன்மை போலாம்.
இந்த சிறுவருக்கு குழந்தைகளுக்கு அதோடைய மோகத்தினால மயக்கத்தினால அறியாமையினால் ஒரு இருட்டில் பேய் அந்த மாதிரி எதையோ பார்த்து நிழலை பார்த்து பேயின்னு பயப்படுது. அது மாதிரி ஒரு தோற்றமாக, ஒரு கல்பிதமான தோற்றமாக, கற்பனையான தோற்றமாக இந்த அகங்காரமானது ஜீவனிடத்தில் இருக்கின்றது. அதனால் ஜீவன் பிரதிபிம்ப சைத்தன்யம், அதனிடத்தில் அகங்காரமானது குழந்தைகளுக்கு தெரிகின்ற பேய் போன்ற தோற்றமாக, அப்போ தனக்குன்னு சொந்தமான ஒரு இருப்புடையதாக அஞ்ஞானத்தினால் தோன்றுவதாக இருக்கின்றது. இந்த பிரதிபிம்ப சைத்தன்யமான ஜீவனிடத்தில் அஞ்ஞானத்தினால் அகங்காரமானது தோன்றுகின்றது. அந்த அகங்காரம் புத்தியை நடத்துகின்றது, புத்தி மனதை நடத்துகின்றது, மனது இந்திரியங்களை நடத்துகின்றன, இந்திரியங்கள் உடலை நடத்துகின்றன. அப்போ இவைகள் எல்லாமே சுதந்திரமான அறியும் தன்மை உடையவைகளாக இல்லை, ஜடமாக இருக்கின்றன. அப்புறம் அவயவங்களாக சிறு சிறு பகுதிகளாக இருக்கின்றன. ஆனால் நான்கிறது எப்படி? நான்கிறது அறிவு பொருள், அது ஒன்றான பொருள். ஆகவே இவை அனைத்தும் நான் அல்ல. இந்த ஜீவனை நான் சொல்லலாமா? அடுத்த விசாரம், அடுத்த நிலையில் அதையும் சிந்தித்து பார்த்தா, ஓதிய ஜீவனும் தொழிலே வடிவாய் காற்று உருவாகி இதயமுற்று மேதகைய சுகுமாரராய் உள்ளே மற்றொன்றன் மேவி வாழும். இந்த ஜீவனும் பிரதிபிம்பமாகத்தான் இருக்கிறானே ஒழிய அவனும் சுதந்திரமான இருப்புடையவன் அல்ல, அவனும் சத்வஸ்து அல்ல. ஜீவனும் தொழிலே வடிவாய் எப்பொழுதும் கர்த்தாவாக இருப்பவனாக, ஜீவனுடைய தர்மம், ஜீவனுடைய சுரூபம் கர்த்திருவம் நான் அப்படிங்கிற ஒரு எண்ணம், கர்மாவை பிரதானமாக கொண்டவனாக இருக்கின்ற ஜீவன். காற்று உருவாகி பிராண வடிவமாகி, காற்றுங்கிறது பிராணன், பிராணசக்தி பிராணரூபமாக இருந்து இதயம் உற்று இதயத்தில் இருந்து மேதகைய சுகுமாரராய் மேம்பட்ட அதிசூக்ஷ்மமான தன்மை உடையவர்களாக உள்ளே மற்றொன்றன் மேவி வாழும், அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யத்தை சார்ந்ததாக அது இருக்கின்றது, அதனுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றது. அதனால் உள்ளேனா அதற்கு உள்ளே, மற்றொன்றன் வேறொன்றை சார்ந்ததாக அது வாழுகின்றது, அது இருக்கின்றது. அதனால் இந்த ஜீவத்துவங்கிறதும் அதுவே சுதந்திரமான சைத்தன்ய அம்சம் அல்ல, அது அதற்கு மேலே ஒரு சைத்தன்யமானது இருக்கின்றது, அதை சார்ந்து இது வாழுகின்றது. அந்த தூக்கத்தில் பார்த்தாக்கா இவைகள் எல்லாம் செயல்படாமல் இருக்குது. நான்கிற ஜீவபாவமும் கூட இல்லை, அகங்காரம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்களுடைய செயல்பாடு இல்லை. அதற்கு வேறாக ஒரு சைத்தன்யமானது ஆழ்ந்த தூக்கத்தில் விளங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இது எல்லாவற்றிற்கும் இவைகள் இருக்கின்ற பொழுதும் இவைகள் இல்லாத பொழுதும் இவைகளுக்கு வேறாக ஒன்று இருக்குங்கிறது தெரிகின்றது. ஆழ்ந்த தூக்கத்தில் சைத்தன்யமானது ஞானமானது இருக்கின்றது. அதனால் இவைகளும் ஒரு காலத்தில் தோன்றியவை, இந்த உடம்பினுடைய ஒரு பகுதியாக இருப்பவை. ஆகவே அதுவும் நான் அல்ல, இந்த ஜீவனும் நான் அல்ல, அதுவும் பிரதிபிம்பம் தான், வாஸ்தவமான ஆத்மா அல்ல. அப்போ எது நான்னா? இதற்கு மேலாக இவை அனைத்தையும் அறிவதாக எந்த ஒரு அறிவு இருக்கின்றதோ அதுவே நான் என்று இறுதி நிச்சயம். 13வது பாடல். ஆற்றும தத்துவ அறிவென்று அறிந்தேன் ஈது அறிபொருளால் அழுக்குமேவாது ஏற்றும் எனது உருவமாய் ஜீரணமாம் சித்துருவால் ஜீவன் வாழும் தோற்று பொருள்களின் மயக்கும் சித்துருவால் ஜீவன் வாழ் தொடர்ச்சிக்கூறில் காற்று அதனால் மனம் போலும் பள்ளத்தால் நீர் போலும் கருதுங் காலே. ஆத்ம தத்துவ அறிவு என்று அறிந்தேன். என்னை நான் யார் என்று விசாரம் செய்து, இந்த உடல் முதலானவை நான் அல்ல, அவைகள் ஜடமானவை, அவயவங்கள் உடையவை, அறியப்படுபவையாக இருப்பவை, அதற்கு மேலாக அதை இயக்குவதாக வேறொன்றை கொண்டவை என்றெல்லாம் ஆராய்ந்து புரிந்து கொண்டு அதெல்லாம் நான் இல்லை என்று நீக்கி இறுதியாக எந்த ஒரு அறிவானது
இருக்கின்றதோ அந்த அறிவே நான் என்று அறிந்தேன். ஆத்ம தத்துவம், ஆத்மாவாகிய தத்துவம், ஆத்மாவாகிய அந்த சத்வஸ்துவே, சைத்தன்யமே, ஞானஸ்வரூபமே நான் என்று அறிந்தேன் என்று அறிந்து கொண்டேன். அதனால் இங்கே சூடாலே சிகித்வஜன் குருவிடமிருந்து என்ன உபதேசம் கேட்டாங்கங்கிறது சொல்லப்படலை. குருவிட்ட போனாங்க, உபதேசம் கேட்டாங்க, பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரம் பண்ணி கொண்டார்கள்ங்கிற கருத்து மட்டும் வந்தது. அதுக்கப்புறம் அதனால் இந்த குருவிடம் கேட்டு தெரிந்த தத்துவபோதம் முதலான நூல்களெல்லாம் கேட்டு அறிந்த அந்த ஞானத்தை வைத்துக்கொண்டு நிதித்தியாசனமாக, சிந்தனையாக, விசாரமாக இதை செய்கின்றார். அதனால் இப்படின்னா அது இல்லாமல் இந்த ஞானம் வராது. இதெல்லாம் வேறு என்னால் அறியப்படுவதனாலும் அந்த விவேகம் இயல்பாக நமக்கு இல்லை. இது என்று இந்த உடம்பு மனது நம்மால் அறியப்பட்டாலும் அது வேறு, நான் வேறு, இதெல்லாவற்றிற்கும் வேறாக ஆத்மா என்ற ஒன்று இருக்கிறதுங்கிறதெல்லாம் சாஸ்திர உபதேசத்தின் வாயிலாக, சாஸ்திர உதவி இல்லாமல் ஒருவர் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் அதை முன்னாடி சொல்லியிருந்தது. என்ன உபதேசம் கேட்டார்கள்ங்கிறது சொல்லப்படலை. கேட்ட அந்த தத்துவ ஞானத்தை வைத்துக்கொண்டு தான் தனிமையான இடத்துல உட்கார்ந்து அதை சிந்தனை செய்து விவேகம் செய்து இதெல்லாம் நேத்தி என்று நீக்குகின்றார். அதனால் இந்த சூடாடை அம்மணி இதெல்லாம் உடம்பு முதலானவை நான் இல்லை, ஆத்ம தத்துவ அறிவு சொரூபமான ஆத்ம தத்துவமே நான் என்று அறிந்தேன் என்று அறிந்து கொண்டிருக்கின்றேன். இதுவே நான். அவ்வளோதான். அதனால் இந்த விசாரம், இதன் மூலமாக இந்த ஞானம்தான், இந்த ஆத்ம அனாத்ம விவேகம்தான் ஞானம். இதெல்லாம் நான் அறியாமையில் இருக்கிற வரைக்கும், உடம்பு வரைக்கும் நான் பல காலம் விவகாரம் பண்ணியிருக்கிறோம், பல பிறவிகளாக விவகாரம் பண்ணியிருக்கிறோம். இங்கே குரு மூலமாக வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற பொழுது உண்மையில் எது நான்கிறத ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆராய்ச்சி பண்ணி உடம்பு முதலானவை ஜடமானது, பஞ்சபூத காரியமானது, அப்புறம் பல்வேறு கூறுகளாக இருப்பது. ஆகவே இதெல்லாம் நான் அல்ல. நான்கிறது நம்மளுடைய அனுபவத்தில் எப்படி இருக்குது? நான்கிறது ஒன்றாக இருக்கிறது. நான்கிறது சைத்தன்ய ஸ்வரூபம், ஞானஸ்வரூபம். ஆகவே நான் இது அனைத்திற்கும் வேறான அந்த அறிவு மாத்திரம். இவை அனைத்தையும் அறிகின்ற அறிவாக எது உள்ளே இருக்கின்றதோ அதுவே நான், அதுவே உண்மையான நான். இது அறிபொருளால் அழுக்கு மேவாது. அப்படிப்பட்ட அந்த நான், அறிவு சொரூபமான நான், சைத்தன்ய சொரூபமான ஞானமே வடிவாகிய நான், அறிபொருளால், அறியப்படும் பொருள்களால், இந்த அறியப்படும் பொருள்களான மனது, புத்தி, இந்திரியங்கள், உடல், இவைகளால் அழுக்கு மேவாது. இவைகளில் இருக்கக்கூடிய குறைகள் எதுவும் ஆத்மாவாகிய எனக்கு வந்து சேராது. ஏனெனில் நான் அறிபவன், இவைகள் அறியப்படும் பொருட்கள். அறியப்படும் பொருட்கள், அறிவு இரண்டும் எப்பொழுதும் வேறு வேறானது. இது முதல் விவேகம். அறியப்படும் பொருள் வேறு, அறிவு வேறு. ரெண்டாவது விவேகம் என்னது? அறியப்படும் பொருள்களுடைய குண நிறைகள், அது அறியப்படும் பொருளுடையவே, ஆத்மாவுடையது அல்ல. குணம் குறைகள் ரெண்டுமே. அறியப்படும் பொருளுக்கு என்ன குணம் இருக்கோ அல்லது என்ன நிறை இருக்கோ, குறை இருக்கோ, அறியப்படும் பொருள்களுடைய நிறை குறைகள் அனைத்தும் அறியப்படும் பொருட்களுடையனவே. ஆத்மாவுடைய அறிபவனுக்கு அவைகள் வந்து சேராது. இது ஒரு விவேகம், இது ஒரு யுக்தி, நியாயம். இப்போ கண்களால் பொருளை பார்க்குறோம்னா, பொருளை பார்க்கிற பொழுது அந்த பொருள் கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், அதனுடைய குணம் இருக்குது, பொருளினுடைய குணம் இருக்குது. கண் பார்க்கிற பொழுது அந்த கருப்பான பொருளை பார்க்கிற பொழுது இது கருப்பு, இது சிவப்பு, இது பச்சைன்னு அந்த நிறத்தை காட்டுகின்றது. அதுக்கப்புறம் கண்ணை மூடிட்டா அல்லது திரும்பி வேறு பொருளை பார்க்கிற பொழுது அந்த பொருளினுடைய குணம்தான் தெரியுமே ஒழிய ஏற்கனவே பார்த்த பொருளினுடைய அந்த நிறமானது, அந்த குணமானது நமக்கு தெரியாது. பச்சையான பொருளை பார்த்த உடனே கண்ணும் பச்சையாயிடுச்சானா, அப்படி பச்சையானாக்கா அடுத்த பொருளை பார்க்கிற பொழுது அதுவும் பச்சையாக தெரியணும். அப்படி ஆவது இல்லை. ஆகவே அறியப்படும் பொருள்கள் அறியப்படும் பொருளுடைய குணங்களாகவே இருக்கின்றன. அறிபவனை ஒரு பொழுதும் அது வந்து சேருவது இல்லை. அதே மாதிரி இந்த உடம்பு முதலானவைகள் அறியப்படுவதாக இருக்கிறதுனால உடம்பு முதலானவைகளுடைய குணங்கள் அல்லது குறைகள், நிறைகள், குறைகள் எதுவும் ஆத்மாவினுடையது அல்ல. அதனால் அழுக்கு முக்கியமாக அதெல்லாம் குறை தான் இங்கே நிறையா இருக்குது. ஆகவே அதனுடைய அழுக்குகள், அறியப்படும் பொருள்களுடைய குற்றங்கள், அழுக்குகள்
எதுவும் அறிபவனாகிய ஆத்மாவை வந்து சேர்வது இல்லை. இரண்டும் முற்றிலும் வெவ்வேறானது. அறிபொருளால் அழுக்கு மேவாது. அதனால் உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருந்தால் உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கு, நான் நோய்வாய்ப்பட்டவன் அல்ல. உடம்பு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அதை அறிகின்ற அறிவு உடம்பு நல்லா இருந்தது, இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது. மனது நல்லா இருந்தது, மனது அமைதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, இப்பொழுது சோகமாக இருக்கிறது என்று அது மனதினுடைய தர்மங்களை அறிவு பார்க்கிறது. ஆத்மா பார்க்கின்றது, மனதினுடைய தர்மங்களை அறிந்து சொல்லுகின்றது. அப்போ நிறையாவோ குறையாகவோ சுகமாகவோ துக்கமாகவோ இருக்கிறது. உடம்பு மனதினுடைய தர்மங்கள், ஆத்மாவினுடையது அல்ல. அதனால் அவைகளுடைய குறைகள் அழுக்கு வந்து சேராது, ஆத்மாவை வந்து சேராது, அறிபவனாகி ஆத்மாவை வந்து சேராது. ஏற்றும் எனது உருவமாய் ஜீரணமாம் சித்து உருவால் ஜீவன் வாழும். எனது உருவமாய் எனது யதார்த்த சொரூபமாக இருக்கின்ற ஆத்மா. அதனால் சித்து உருவால் ஜீவன் வாழும். அப்படிப்பட்ட இந்த சைத்தன்ய தன்மையினால் இந்த ஜீவனானது வாழுகின்றது. இந்த ஜீவன் முதலானவை, என்னுடைய ஜீவன், அப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் புத்தி, பிறகு மனது, இந்திரியங்கள், உடல், இவைகள் வாழுகின்றன. ஜீரணமாகக்கூடிய தன்மையுடைய இவைகள் வாழுகின்றன, இவைகள் இருக்கின்றன. தோற்று பொருள்களின் மயங்கும் சித்துருவால் ஜீவன் வாழ் தொடர்ச்சி கூறில் காற்று அதனால் மனம் போலும் பள்ளத்தால் நீர் போலும் கருதும் காலே. தோற்று பொருள்களின் மயங்கும் சித்துருவால், இந்த சைத்தன்யமானது புறத்தில் அறியப்படும் பொருள்களாக இருக்கின்ற தோற்றப்படும் பொருள்கள், தோன்றுகின்ற பொருள்கள், அறியப்படும் பொருள்கள், அவைகளால் மயங்குவதாக இருக்கின்றது, அவைகளால் மயக்கத்தை அடைவதாக இருக்கின்றது. மயங்கும் சித்துருவால்னா தோற்று பொருள்களின் மயங்கும் சித்துருவால். இந்த அறியாமையினால் மூடப்பட்டிருக்கிற பொழுது இந்த சைத்தன்யமானது அந்த அறியப்படும் பொருள்களுடைய தர்மத்தை தன்னுடைய தர்மமாக கருதி மயங்குகின்றது. ஜீவன் வாழ் தொடர்ச்சி கூறில், அந்த சைத்தன்யத்தினால இந்த ஜீவன் வாழுகின்ற தொடர்ச்சி, இது ஜடமான இவைகள் சேத்தனத்துவத்தை அடைந்திருக்கின்ற அந்த தொடர்ச்சியை கூறினார். எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், காற்று அதனால் மனம் போலும். ஒரு மலரில் இருக்கக்கூடிய அந்த மனத்தை காற்றானது எடுத்து செல்வது போல, பள்ளத்தால் நீர் போலும் கருதும் காலே, பள்ளத்தை நோக்கி நீரானது பாய்வது போல இந்த சைத்தன்ய அம்சமானது இந்த ஜடமான இவைகளுக்கு சேத்தனத்துவத்தை கொடுத்திருக்கின்றன, இயங்கும் தன்மையை கொடுத்திருக்கின்றன. காற்று அதனால் மனம் போலும் பள்ளத்தால் நீர் போலும் கருதும் காலே. ஜீவன் வாழ் தொடர்ச்சி, இந்த ஜீவன் வாழுகின்ற தொடர்ச்சி, ஜடமான இதற்கு வாழ்க்கை கிடைத்திருக்கக்கூடிய தொடர்ச்சி எப்படின்னா, மலர்களுடைய மனம் காற்றுக்கு வந்திருப்பது போல, பள்ளத்தில் நீரானது வந்து சேர்வது போல, சைத்தன்யத்தினுடைய சைத்தன்ய அம்சம் இவைகளுக்கு வந்திருக்கின்றது. அதனால் இவைகள் இயக்கம் பெற்றிருக்கின்றன. அடுத்த பாடல் 14வது பாடல். பொய்யாகி ஜடமான அறிபொருளின் புணர்ச்சியால் போதரூப மையான ஜடமாகி பெருநீருள் கனல் போல் தன் வடிவை விட்டு மெய்யான சித்துருவம் இப்படியே அறிபொருளை மேவலாலே ஐயோ பொய்யாய் ஜடமாம் அறிவினால் அறிவிக்க அறிந்தது அன்றே. பொய்யாகி ஜடமான அறிபொருளின் புணர்ச்சியால், பொய்யாக வாஸ்தவமாக இல்லாததாக, மித்தையாக, தோற்ற மாத்திரமாக இருப்பதாக அல்லது மாயையினால் கல்பிக்கப்பட்டதாக, ஈஸ்வரனால் கல்பிக்கப்பட்டதாக, ஜடமான வாஸ்தவமாக ஜடமாக இருக்கின்ற
அறிபொருளின் புணர்ச்சியால், அறியப்படும் பொருள்களின் சம்பந்தத்தினால், சேர்க்கையினால். போதரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் ஆத்மாவானது, ஞானமயமான ஆத்மாவானது, ஞானரூபமான ஆத்மாவானது மையான ஜடமாகி, மை அப்படின்னாக்க இருள், கலங்கத்தை உடைய ஜட பொருள்களாக ஆகி, பெரு நீருள் கனல் போல் தன் வடிவை விட்டு, தண்ணீருக்குள்ள ஒரு கனல், ஒரு நெருப்பு விழுந்தால் என்னாகும்? தன்னுடைய பிரகாசத்தன்மையை அது இழந்து தன்னுடைய வெப்பத்தன்மையை அது இழந்து விடுகின்றது. அதுபோல அதனால் தண்ணீரில் விழுகின்ற கனலானது தன்னுடைய வடிவை இழந்து விடுவது போல இந்த சேத்தனமான சைத்தன்யமான ஆனந்தமயமான ஆத்மாவானது இந்த ஜடமான உடலினுடைய சம்பந்தத்தினால தான் தன்னுடைய தன்மையை இழந்தது போல இருக்கின்றது. மெய்யான சித்துருவம் இப்படியே அருபொருளை மேவலாலே ஐயோ பொய்யாய் ஜடமாம் அறிவினால் அறிவிக்க அறிந்தது அன்றே. இந்த ஆத்மாவினுடைய சச்சிதானந்த அம்சத்தில் சித்தம்சமானது வெளிப்படாமல் சத்தம்சம் மட்டும் வெளிப்பட்டு அது ஜடமாக விளங்குகின்றது. அறிபொருளை மேவலாலே ஐயோ பொய்யாய் ஜடமாம் அறிவினால், பொய்யாய் ஜடமாய், அதுவும் பொய் போல ஜடமாக. இப்போ மண்ணிலிருந்து பானையை பண்ண உடனே பானை இருக்கிறதுன்னா அந்த மண்ணானது பானை வடிவத்தை அடைந்த உடனே ஒரு தற்காலிகமான இருப்புத்தன்மையை அடைகின்றது. அந்த இருப்புத்தன்மை சத்தியமானதான்னா இல்லை, அது தோற்ற மாத்திரமானது. அப்படி ஒரு பொய்யான இருப்பை அடைந்ததாய் பானை இருக்கிறதுன்னா, அப்புறம் பானை உடைஞ்சு போனால் பானை அழிந்ததுன்னா, பானை பிறந்தது, பானை இருக்கிறது, பானை அழிந்தது என்பது போல இந்த நாமரூபங்களோடு சேர்ந்து உலகமாக இருக்கிறது என்று ஒரு தற்காலிக இருப்புத்தன்மையை, பொய்யான இருப்புத்தன்மையை, பொய்யான ஜடத்தன்மையை, சேத்தனமாக இருக்கக்கூடிய அது சேத்தனத்தன்மையை வெளிப்படுத்தாமல் ஜடம் மாத்திரமாக, சத்து மாத்திரமாக அது தோன்றுகின்றது. ஜடமாம்னா அதனால் இந்த தண்ணீர் நெருப்போட தண்ணீர் சேருகின்ற பொழுது, இங்கே உதாரணம் தண்ணீரில் நெருப்பு விழுந்தால் அதோட பிரகாசத்தை இழந்து விடுவது போல அப்படின்னு பார்க்குற மாதிரி மாற்றியும் உதாரணத்தை பார்க்கலாம். இந்த தண்ணீரோட நெருப்பு சேருகின்ற பொழுது இந்த தண்ணீரினுடைய வெப்ப அம்சத்தை தண்ணீர் வாங்குகிறது. ஆனால் அதோட பிரகாச அம்சத்தை வாங்குவது இல்லை. தண்ணீர் நெருப்போட சம்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது அதோட பிரகாச அம்சத்தை அடையாமல் வெப்ப அம்சத்தை மட்டும் அடைகின்றது. அந்த மாதிரி இந்த மாயையானது பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது அதில் ஆத்மாவினுடைய சத்தம்சம் மட்டும் வெளிப்படுகின்றது, சித்தம்சமானது வெளிப்படுவது இல்லை. அதனால் இது ஜடப்பொருள்களாக இருக்கின்றது. அதையே மாற்றி சொன்னாக்கா, ஆத்மாவானது உலகமாக ஆகின்ற பொழுது அதோட சத்து மாத்திரம் இருக்கின்றது. அந்த சத்தும் உண்மையிலே ஆத்மாவுடைய சத்து வாஸ்தவமாக வெளியே தெரியக்கூடியது அல்ல. அது அதிசூக்ஷ்மமானது. அதனுடைய ஆபாசம்தான் இந்த ஜடப்பொருள்களுடைய இருப்பாக தோன்றுகின்றது. அதனால் போய் தங்கம் நகையாக ஆகிறதுனா அந்த நகைங்கிற தோற்றமானது வெறும் தோற்றம் மாத்திரம். அந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய தோற்றம் வெறும் தோற்ற மாத்திரம். சைத்தன்யாம்சம் ஜடப்பொருள்களில் வெளிப்படாமலே இருக்குது. அப்புறம் இந்த ஜடப்பொருள்கள் இருப்பதாக தோன்றுகின்றது. இந்த இருப்பதான தோற்றமும் கூட அது சத்தியமான தோற்றம் அல்ல, தோற்ற மாத்திரமான ஒன்று, வெறும் தோற்றம் தான், உண்மை இல்லை. கனவு போல, கனவு உலகம் எப்படி, கனவு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜடப்பொருள் எப்படி வெறும் தோற்ற மாத்திரமே, அது உண்மை இல்லை, உண்மை இல்லாதது போல. பொய்யாய் ஜடமாம் அறிவினால் அறிவிக்க அறிந்தது அன்றே. இப்படி பொய்யாய் ஜடமாய் அது விளங்கி கொண்டிருக்கின்றது. இந்த சைத்தன்யமானது, ஆத்ம சைத்தன்யமானது
மாயையினால் உலகமாக தோன்றி அறியப்படும் பொருள்களாக அது ஜடம் போல விளங்கி கொண்டிருக்கின்றது. அதாவது இது வந்து அத்தியாசம்னு பேர். அந்யோன்ய அத்தியாசங்கிறது இங்கே சிந்தனை பண்ணுற விஷயம் என்னன்னா அந்யோன்ய அத்தியாசம். அந்யோன்ய அத்தியாசம்னு என்னது? ஆத்மாவுடைய தர்மங்களை அனாத்மா மேலே பார்க்கிறது, அனாத்மாவில் பார்க்கிறதும், அனாத்மாவினுடைய தர்மத்தை ஆத்மா மேலே பார்க்கிறதும் அந்யோன்ய அத்தியாசம். இந்த ஜடமான உடம்பு முதலானவைகள் ஜடமானது. ஆத்மாவுதான் சைத்தன்ய ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம். ஆத்மாவினுடைய ஞான ஸ்வரூபம் அதனுடைய அருகாமையில் இருக்கிறதுனால இந்த ஜடம். அமிர்தேஸ்வரானந்தா மைக்கை மியூட் பண்ணியே வைங்க, சத்தம் கேட்குது. இதையே அன்மியூட் பண்ணுறீங்க. இப்போ இந்த ஜடமான உடல் முதலானவைகள் ஆத்மாவினுடைய முன்னிலையில் சேதனத்தன்மையை பெற்றிருக்கின்றன. அப்படி சேதனத்தன்மையை அவை பெற்றவுடனே சேதனமாக தெரிகின்றன. அப்போ இந்த உடம்பு முதலானவை சேதனமாக தெரிகிறதுங்கிறது ஒரு அத்தியாசம். உண்மையிலேயே ஆத்மாதான் சேத்தன வஸ்து, இந்த உடம்பு முதலானவை ஜட வஸ்து. இந்த ஆத்ம சைத்தன்யத்துடைய சம்பந்தத்தினால உடம்பு முதலானவை சேத்தனத்தன்மையை பெற்றிருக்கின்றன. இந்த விவேகம் இல்லாத பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? உடம்பே சேதனமானது, இந்திரியங்கள் சுதந்திரமாக அறிவுடையது, மனது புத்தி இவைகள் சுதந்திரமான அறிவுடையவை, அவைகளே பார்க்கின்றன, அவைகளே சிந்திக்கின்றன, அவைகளே அறிகின்றன நினைக்கிறோம். உண்மையிலேயே இந்த அறியும் தன்மை சைத்தன்ய அம்சம் ஆத்மாவினுடையது. ஆத்மாவினுடைய சைத்தன்யத்தன்மையை ஜடமான இந்த உடம்பு மேலே அத்தியாசம் பண்ணி நம்ம பார்க்கிறோம். ஆத்ம விவேகம் இல்லாததுனால, ஆத்மானாத்ம விவேகம் இல்லாததுனால ஜடமான இதையே சேத்தனமாக பார்க்கின்றோம். எப்படி ஒரு இரும்பு குண்டோ இரும்பு துண்டோ அது வாஸ்தவமாக பிரகாசமுடையது அல்ல. ஒரு நெருப்போட சம்பந்தம் அதற்கு வர்ற பொழுது அது பிரகாசத்தன்மையை வெப்பத்தன்மையை அடைகின்றது, ஒளிர்கின்றது. அப்போ அந்த இரும்பு பிரகாசமுடையதாக பார்க்கிற பொழுது தெரியும். அந்த இரும்பு வாஸ்தவமாக பிரகாசமுடையதான்னா அது கருப்பானது, எந்த பிரகாசமும் இல்லாதது, ஒளிரும் தன்மை இல்லாதது, வெப்பத்தன்மை இல்லாதது. நெருப்போட சம்பந்தத்தினால் அது பிரகாசத்தன்மையை அடைந்திருக்கின்றது. ஆனால் அந்த நெருப்பை நம்ம பார்க்காம வெறும் இரும்பு குண்டு மட்டும் பார்க்கிற பொழுது அந்த இரும்பு குண்டு ஒளிர்வதாக வெப்பமுடையதாக தெரிகின்றது. இது அத்தியாசம். அந்த நெருப்பினுடைய அந்த பிரகாசத்தன்மையை வெப்பத்தன்மையை இரும்பு குண்டில் அத்தியாசம் பண்ணி அதுவே வெப்பமுடையதாக பிரகாசமுடையதாக பார்க்கப்படுகின்றது, அறியப்படுகின்றது. அந்த மாதிரி இந்த ஜடமான மனசு, புத்தி, இந்திரியங்கள், உடம்பு இவைகள் ஆத்ம சம்பந்தத்தினால சைத்தன்யத்தன்மையை பெற்றிருக்கின்றன, அறியும் தன்மையை பெற்றிருக்கின்றன, இயங்கும் தன்மையை பெற்றிருக்கின்றன, இருப்பையே பெற்றிருக்கின்றன. ஆனால் அந்த விவேகம் இல்லாத பொழுது இவைகளே சேதனத்தன்மை உடையதாக நம்மால் நினைக்கப்படுகின்றது. இதுவே நான் நினைக்கிறோம். இது அத்தியாசம். அதனால் ஜடமான உடம்பில் ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சத்தை அத்தியாசம் பண்ணி பார்க்கின்றோம். அதே மாதிரி இந்த உடம்போட தர்மத்தை ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணி பார்க்கின்றோம். உடம்பு பிறக்கிறது இறக்கிறதுனா ஆத்மாவாகிய நான் பிறப்பு இறப்பு உடையவன்னா, அறிவு பொருளான நான் அந்த உடம்போட பிறப்பு இறப்பு என்னுடையதாக ஆக்கி நான் பிறப்பு இறப்பு உடையவன் என்று நாம் நினைக்கிறோம். உடம்பு துக்க ஸ்வரூபமாக இருக்குது, நான் துக்கின்னு நினைக்கிறோம். அதோட ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், அது சைத்தன்ய ஸ்வரூபம். ஆனால் இந்த உடம்பினுடைய துக்க ஸ்வரூபத்தை ஆத்மா மேலே ஏற்றி நான் துக்கினா, அப்புறம் உடம்பு அழிந்து போகுங்கிற பொழுது நான் அழிந்து போகக்கூடியவன் என்று நினைக்கின்றோம். இது அத்தியாசம். உடம்பினுடைய குணங்களை ஆத்மாவில் அத்தியாசம் பண்ணி பார்க்கிறது. அந்த அத்தியாசம் தான் இங்கே நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறார். அதனால் இந்த உடம்புனுடைய பொய்த்தன்மையையும் ஜடத்தன்மையையும் ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணி, ஆத்மா பொய்யானது, ஆத்மானு ஒன்று இல்லவே இல்லைங்கிறானே. ஆத்மானா உடம்போட இன்மையை கருத்தில் கொண்டு
உடம்பு தான் இல்லாத பொருள், உடம்பு தான் ஜடப்பொருள். ஆனால் ஆத்மா இல்லாத பொருள், ஆத்மா ஜடப்பொருள் என்று நம்மால் நினைக்கப்படுகின்றது. அதனால் அறிபொருள், அதனால் சித்துருவமாக மெய்யான சித்துருவம் இப்படியே அறிபொருளை மேவலாலே ஐயோ பொய்யாய் ஜடமாம். அது பொய்யாகவும் ஜடமாகவும் நம்மால் நினைக்கப்படுகின்றது, அறியப்படுகின்றது. அதுதான் நம்ம சம்சாரமாக ஆகின்றது. இதெல்லாம் அறிவினால் அறிவிக்க அறிந்தது அன்றே. ஆத்ம ஞானத்தினால் இவைகள் அறியப்படுகின்றன. இது வேறு, ஆத்மா வேறு என்று அறியப்படுகின்றது. அதனால் குரு உபதேசத்தினால, சாஸ்திரத்தினுடைய உதவியினால் இதை விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது இது அறியப்படுகின்றது. இந்த விவேகமானது ஏற்படுகின்றது. ஆத்மானாத்ம விவேகமானது ஏற்படுகின்றது. மேற்கொண்டு சிந்தனை பண்ணுறாங்க. இந்த அறிவு எத்தால் காணப்பட்டது? இந்த அறிவு, இந்த அறிகின்ற அறிவு, ஜடமான இவைகளை அறிகின்ற அறிவு எப்படி என்னால் அறியப்படுகின்றது என்ற அடுத்த விசாரம், அடுத்த சிந்தனை, அது அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திபேத விபாகினே வியமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो नमः.